தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும் மண்டலங்கள் பழமையும் புதுமையும் கடந்த பகுதியில் இங்க இருக்கிற மக்கள் பெரிய மக்களை மதிக்கிறது விருந்தோம்பல் உள்ளிட்ட நட்புகள் சிறந்து விளக்குறாங்க. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகள்ல மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது. தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கு முன்னோடியான மாநிலங்கள் சொல்ற மாதிரியான பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி இருக்கிறோம். திராவிட மாடல் அரசு சொன்னாங்க அது சமூக நீதிக்கான அரசு. பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் இளைஞர்கள் கல்வி உரிமை பெறுவதும் தான் சமூக நீதியை நோக்கிய நம்மளோட பயணத்திற்கான அடித்தளம். அதனாலதான் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும்னு பார்த்து செய்வோம். பொருளாதார விடுதலைன்னு எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யக்கூடிய வசதியை உருவாக்கி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தோம். சொன்னபடியே முதலமைச்சரானதும் நான் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயணம் என்று சொல்கிறான். களம் நமது, கல்வியே ஆயுதம், சொன்னதை செய்யும் நம் முதல்வர். ₹360 கோடி ஒதுக்கீட்டில் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதம் ₹1000 வீதம், வருடத்திற்கு ₹12,000 என வழங்கி மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கும் தமிழ் முதல்வர் திட்டம் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. துவங்கி வைக்கப்பட்ட அந்த நிகழ்வுடைய தொடர் நிகழ்வாக நமது நிகழ்வானது இப்போது நடைபெற இருக்கின்றது. தமிழக அரசினுடைய வேண்டுகோளுக்கு நாங்க அந்த நிகழ்வுடைய தொடர் நிகழ்வாக இந்த நிகழ்வு தற்போது ஆரம்பமாகின்றது. அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம். அறிவும் மாற்றம் காக்கும் கருவி செருவாக்கும் உள்ளழிக்கல் ஆகாரன் கோட்டையை போல நின்று காக்கும் அறிவினை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய மாணவர்களுக்கு பல திட்டங்களை வகுத்து இன்றைய நாளில் அந்த திட்டத்தில் ஒரு திட்டமான தமிழ் புதல்வன் திட்டத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். முதலாவதாக வந்து கொண்டிருக்கிற மருத்துவத்துறை சேவையின் நல்லதொரு மருத்துவராய், அகிலம் போற்றும் சிறந்த மருத்துவராய், ஏழை மக்களுக்கு ஏழையாய் கடமை தவறாத மருத்துவர் நம் கல்லூரி தாளாளர் புரொஃபசர் டாக்டர் பிரவீன் அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். அடுத்ததாக தன்னை தேடி வந்தோருக்கு உதவிக்கரம் நீட்டுபவர், எளிமையாய் இவரது அடையாளம், பொறுமை இவரது முகவரி, கடமை காரிய சித்தி உடையவர், பல தடைகளை தாண்டி பொறுப்பு முதல்வராக. அடுத்ததாக குளித்தரை நகராட்சி நகர்மன்ற தலைவர், இவர் வேர்வை விதையாக, உழைப்பின் மூலதனமாக, கடமை கண்ணாக, அல்லும் பகலும் அயராது உழைக்கும் சிறப்பு விருந்தினர், குளித்தரை நகராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திரு பொன் ஆசை தம்பி அவர்கள் நான் ஒவ்வொரு சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். நமது கல்லூரியின் கவர்னிங் போர்டு ஜேசி சார் அவர்களை போர்டு வரவேற்றுக் கொள்ளும். அவர்களை வரவேற்க பேஸ் அவர்கள் பொன்னாடை போட்டு வரவேற்பார்கள். தொடர்ந்து நமது கல்லூரியுடைய பொறுப்பு முதல்வராக சீரும் சிறப்புடன் கல்லூரியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் டாக்டர் ஜி.டி. விஜய் அவர்களை இந்த திட்டத்தை குறித்த அறிமுக உரையையும் தலைவர் உரையை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் ஆசை தம்பி அவர்கள், குழுத்துறை நகர்மன்ற தலைவர் அவர்களே, குழுத்துறை கவுன்சில் உறுப்பினர் பிஜு அவர்களே, நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியின் நிர்வாக குழு அங்கத்தினராக சார்பாக ஒரு அங்கத்தினராக இந்த நம்மோடு பங்கு பெற்றிருக்கின்ற ஜெய்சிங் அவர்களே, அது என்னோடு பணியாற்றுகின்ற பேராசிரியர்களே, ஆசிரியர்கள் ஊழியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நீங்கள்
அறிந்தபடியே நாம் இப்போது கூடி வந்திருப்பது தமிழ் புதல்வன் திட்டத்தை நம்முடைய கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களும் விவரித்தர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறது. ஒரே கல்வி திட்டத்துக்குள்ள வந்துட்டோம். இப்போ கல்வி திட்டத்துக்குள்ள வந்தாலும் அடுத்து நமக்கு படிக்கிறதுக்குள்ள காசு வேணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாங்க. அது முதல்ல என்ன செய்யறாங்க, உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கையை அதிகரிக்கணும், அதுக்காக கேர்ள்ஸுக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யறாங்க, இப்போ நமக்கு மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 12,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இதுல நீங்க பார்க்க விட வேண்டியது என்னவென்றால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதே ஏஜ் குரூப்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கவர்மெண்ட் கொடுக்குது. ஓகே, அப்ப இது ஒரு அதான் முதல்வர் அவர்கள் சொன்னது, இது ஒரு வித்தியாசமாக அடிமட்டத்தில் இருக்கிற மக்களை மேல் கொண்டு வருவதற்காக ஒரு உதவியாக கிடைக்கிறது. நகர்மன்ற உறுப்பினராக 4 முறை நற்பணி புரிந்துள்ளார். தன் சீரிய சேவையால் மக்கள் மனங்களில் வேர்பதித்து 2 முறை குடித்துறை நகர்மன்ற தலைவராக தடம் பதித்தவர் இவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளராக 4 முறை நற்சேவை ஆற்றியுள்ளார். தென்னகத்தின் அடையாளமாம் இயற்கை எழில் கொஞ்சம் நம் கன்னியாகுமரி மாவட்ட வர்த்தக சங்கத்தின் தலைவராகவும் தனித்துவமாக திகழ்பவர் இவர். இத்தகைய சீர்மிகு தலைவர் அவர்களே, தங்களது வருகை எங்களுக்கு பெருமை. ஐயா அவர்களே, வாருங்கள், உங்கள் உதவியை தாருங்கள். இன்றைய தினம் நம்முடைய இந்த தமிழ் புதல்வன் நிகழ்ச்சியை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். நாம் அனைவரும் இருந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். குறிப்பாக நம்முடைய முதல்வர் பேசும்போது அந்த தமிழ் புதல்வன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசும்போது நம் மாணவர்களுக்கு அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள், அது கூட மாணவிகளுக்கு கூட புதுமைப்படும் திட்டத்தை கொண்டிருந்தார். அந்த மாதிரி திட்டங்களை எப்படி செயல்படுத்தணும் எல்லாம் அவங்க சொன்னார்கள். இது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கல்லூரியின் அவர்கள் அவர்களை பற்றி நான் குறிப்பாக நீண்ட நாளாக தெரியும். அந்த அப்பாவை கூட தெரியும். சிறந்த ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, பல பணிகளை செய்யக்கூடியவர். மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர். அவர் நம்முடைய கல்லூரியின் தாளாளராக வந்திருப்பது மற்ற மகிழ்ச்சி. இன்னும் நம்முடைய பிரின்சிபால் அவர்களை பற்றியும் நான் என்ன கூறணும்னா, நான் சின்ன வயசு முதல் எனக்கு அவர் சின்ன வயசு முதலே எனக்கு ரொம்ப தெரியும். எங்கள் குடும்பத்தில் ஒரு மனிதன் அவர் எங்களோடு இருந்தார். அப்படிப்பட்டவர் அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருமே எனக்கு ரொம்ப வேண்டாம். அப்படிப்பட்டவர் ரொம்ப பண்பானவர், ரொம்ப எல்லாரையும் மதித்து மரியாதையோடு நடத்தக்கூடியவர். மாணவ செல்வங்களை அந்த அளவு வழிநடத்தக்கூடியவர். அவரையும் நான் பாராட்டுகிறேன். இது இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கிற பேராசிரியர்கள் நம்முடைய கல்லூரியை பொறுத்தமட்டில் இந்த கல்லூரியானது ஒரு சிறப்புமிக்க கல்லூரி. மாற்றான கிறிஸ்தவ கல்லூரி என்றாலே அது சிறப்புமிக்க கல்லூரி தான். அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் நம்முடைய மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரியில் முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இதற்கு பின்ன படித்தவர்கள் நிறைய பேர் டாக்டர் சாருக்காக இன்னும் ஐஏஎஸ்ல கூட சேர்ந்து அந்த மாதிரி பல பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய அளவில் நம்ம கல்லூரியில் படித்துக் கொடுக்கிற பேராசிரியருடைய ஒவ்வொரு ஒத்துழைப்பினால் தான் நம்முடைய கல்லூரி இந்த அளவு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இங்கு இந்த கல்லூரியில் ஊழியர்களாக இருக்கின்றவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த கல்லூரி மேலும் மேலும் வளர வேண்டும். Students, BA History, BA History, Tamil has been CK. Third BSc Computer Science, self-finance, Jeffrey. Danish, P. Danish. Maharaj. Third BA History, Resh Maharaj. Third BCom Edit, Aswin, yes Aswin. Third BCom.
நம்ம தமிழ்நாடு அரசு வந்து மாணவ மாணவிகளுக்கு படிப்பை பொறுத்தவரை நிறைய செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், இந்த ஷெட்யூல் காஸ்ட் பிற்பட்ட சில ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு. அது ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா உடனே இப்போ நீங்க வந்து இணையத்துல பார்க்கலாம், பல விதத்துல பார்த்து நீங்க இது பண்ணலாம். ஏதாவது தேவைன்னா நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ண இருக்கோம். உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்யறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு தான் படிக்கணும். வேற எந்த இதுலயும் மனசுல இது புலம்பாம நல்லா படிச்சாதான். ஏன்னா இந்த வயசுல வந்து பல விதமான கஷ்டங்கள் இதெல்லாம் வரும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சு நமக்கு ஒரு சொத்து என்னன்னா படிப்பு தான். படிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கல்லூரி இருக்கு. அதை நீங்க பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் ஒரு படி ஏறிக்குவீங்க.